இன்று சிறப்பான முறையிலே 59வது வட்டத்திலே இன்று வாக்கு சேகரித்திருக்கிறோம். பார்த்தீர்கள் என்றால் குறிப்பாக வட இந்தியாவை சார்ந்த பகுதி நிறைந்த பகுதி இது. இந்த முறை அவர்களுக்காக எலிஃபென்ட்ஸ் கேட் பாலத்தை அமைச்சர் PK சேகர் பாபு அவர்களும் நானும் சேர்ந்து பெருத்த சண்டை பிட்டு அந்த பாலத்தை தேர்ந்தெடுக்கிறோம். தொடர்ந்து இந்த மக்களுக்கு நாங்கள் பணியாற்றி வருகிறோம். கொரோனா காலத்தில் கிட்டத்தட்ட 120 நாட்கள் மேலாக இதே பகுதியில் நாங்கள் உண்டு அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தோம். தொடர்ந்து மக்கள் பணியை ஆற்றுகின்ற நம்பிக்கையில் அவர்கள் எங்களுக்கு பெருத்த ஆதரவு அளித்திருக்கிறார்கள். பிரதமர் மோடி 4 நாளில் 4 வருஷம் கொண்டா கூட தமிழ்நாட்டிலிருந்து ஒரு சீட்டு கூட கிடைக்காது. பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை பேசும்போது என்ன சொல்றாரு? பிரதமர் ரோட் ஷோ நடத்துறாரு, அதே போல முதலமைச்சரும் ரோட் ஷோ நடத்த மாட்டாரு, என்ன பயம் கேட்கிறாங்க. அதாவது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எங்கள் முதலமைச்சருக்கு இருக்கின்ற ஆதரவு பெருகி குட்டையை பேசுகிறது. நாங்கள் தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள், நாங்கள் தமிழ்நாட்டு மக்களோடு மக்களாக இருக்கிறவர்கள். எங்கள் திராவிட மாடலில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். எங்கள் என்ன செய்யணும் என்று அண்ணாமலை அறிவுரை கொடுத்தவில்லை. அண்ணாமலை உன் வேலையை நீப்பார், பொய் சொல்லாம உண்மையை பேசப்பார். அதே போல தமிழகத்தில் உதயநிதி என்ன சாதிச்சிருக்காரு அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு கேள்வி நல்ல கேள்விங்க. இந்த அம்மா கவர்னராக இருந்தாங்க. ஒரு மாநிலத்துக்கு இல்லை 2 மாநிலத்துக்கு. இந்த 2 மாநில கவர்னராக இருந்து இந்த அம்மா என்ன சாதிச்சாங்க சொல்லுங்க. இன்னும் சொல்ல என்றால் உச்ச நீதிமன்றம் அவர்களை சொன்னீங்க உங்கள் வேலையை ஒழுங்காக செய்யல. கவர்னராக இருந்து அந்த மாநிலத்தை வேலை பார்க்காம அடிக்கடி தமிழ்நாட்டில் தான் ஊர் சுற்றி இருந்தாங்க. இவங்க மற்றவங்களுக்கு பேசுகிறாங்களா? எங்கள் தலைவர் எங்கள் உதயநிதி அவர்களை பற்றி கேட்டு பாருங்கள். இன்று வரைக்கும் நடக்காத செஸ் ஒலிம்பியா டோர்னமெண்ட் இங்கே நடந்தது. அதே போல் கேலோ இந்தியா இது பண்ணுறது. இந்த அம்மா இருந்தாங்களா? ஏதாச்சும் கொண்டு வந்தாங்களா? தமிழிசை அவங்க புதுச்சேரிக்கு ஏதாவது கொண்டு வந்தாங்களா? இல்லாட்டி தெலுங்கானாக்கு ஏதாவது கொண்டு வந்தாங்களா? ஒன்றுமே செய்யலையே. நல்ல அரசு வருமானத்தில் அரசு செலவில் நன்றாக உட்கார்ந்து கொண்டு அனுபவித்தார்கள். தமிழகத்தில் எம்ஜிஆருக்கு அப்புறம் பிரதமர் மோடியை தான் மக்கள் ஏற்றிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதே மத்திய சென்னையினுடைய பாஜக வேட்பாளர் வினோத் சொல்றாரு. அவருக்கு அனுபவம் ஜாஸ்திங்க. அந்த அனுபவம்லாம் எங்களுக்கு இல்லைங்க. எம்ஜிஆர் அளவுக்கு கம்பேர் பண்ணுறோன்னா அவர் பெரிய புத்திசாலி, அதிமேதாவி. அது நாங்கள் பற்றி பேச முடியாது. யாரு பாதம் தாங்கிய எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்க. அவரை அவர் என்ன பண்ணாருங்க? உண்மையை பண்ணலையே. அவர் ஆட்சியில் இருக்கும் போது அனைத்து உரிமைகளையும் பறி கொடுத்தா, அதனால தமிழ்நாட்டு பின்தங்கியது. அவர் ஒண்ணுமே செய்யலையே. ஏன் இப்ப சொல்றாரு நாங்கள் உரிமை தொகை வழங்க சொல்ல? இது எங்கள் தலைவர் தளபதி MK ஸ்டாலினின் அரிய இது. அவர் கொண்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உருவாகி பக்கத்திற்கு கர்நாடக மாநிலம் எல்லா அனைத்து மாநிலங்களும் கலைஞர் உரிமை தொகை திட்டம் பல மாநிலத்தில் குறித்து நாங்கள் ஜெயித்தால் இந்தியா முழுவதும் இந்த திட்டத்தை நிறைவேற்றும் என்று தேர்தல் அறிக்கையை சொல்லியிருக்கோம். பாவம் எனக்கு அன்புமணி ராமதாஸ் மீது ரொம்ப இருக்கு. அவர் நல்ல மனிதர். பாவம் அவர் எப்போ பார்த்தாலும் வச்சுங்களேன், தேர்தல் சமயத்தில் தன் நிலையை மாறி ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி போகிறேன்னு பாரு. அப்புறம் இல்லை எங்கள் அப்பாவுக்கு சண்டை, எங்கள் அப்பா வேற கூட்டணி போகணும்னு சொல்லுவார். மாறி மாறி பேசுகிறேன். இதுவரைக்கும் மாறி வெட்கம் இல்லாமல் சூட்கேஸ்களை சுமந்து மக்கள் பிரச்சனையை மறந்தவர் தான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.